வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஸ்ரீலங்கன் உளுந்து வடை எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். இதில் நான் 1.5 கப் உளுந்து எடுத்துருக்கிறேன். உளுந்தை நீங்கள் நல்லா கழுவி போட்டு 2-3 தண்ணியில் கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வையுங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமென்றாலும் நீங்கள் உளுந்து எடுக்கலாம். நான் 1.5 கப் எடுத்துருக்கிறேன். கணக்க போடையில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். இதில் உளுந்து அளவண்டு இல்லை. உளுந்து நல்லா 1 மணித்தியாலம் ஊறிட்டுது. இப்போ பாருங்கள், நான் உளுந்தில் இருந்த தண்ணியை செப்ரேட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். எப்போ நீங்கள் உளுந்தை நல்லா வடிவாக கழுவிட்டு தான் ஊற போடணும். அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணியே நீங்கள் விட்டு அரைக்கலாம். இப்போ நான் அந்த தண்ணியை செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். முதல் உளுந்தை போட போகிறேன். உளுந்தோட தண்ணியை எப்பவும் விடாதீங்க. சொட்டு சொட்டு தண்ணியாக விட்டு தான் உளுந்து எப்பவும் அரைக்கணும். வந்து நீங்கள் தண்ணியை கூட விட்டுட்டீங்கன்னு சொன்னால் உளுந்து டக்குன்னு தண்ணியாக போயிடும். வந்து இதில் ரெண்டு சொன்னபடியாக நான் கொஞ்சம் தண்ணியும் விடுறேன். நீங்கள் உங்களோட என்ன கிரைண்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கிரைண்டர்லேயும் சொட்டு சொட்டு தண்ணியாக விட்டுட்டு ஒரு கரண்டியால் எப்பவும் மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல படிவாக பட்டை அரையுங்க. பட்டை அரைச்சிங்கன்னு சொன்னால் எப்போவும் உளுந்து வந்து நறுவலாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் உளுந்தாக போடுறேன். ஆட்டுக்கல் மாதிரி இருக்கிற அந்த கையை கொஞ்சம் டைம் எடுக்கும். அரைக்கிறது 15 நிமிஷம் எடுக்கும். நல்லா குயிக்காக வருது வந்து. ஆனால் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது. இப்படி அரைக்கிறதுக்கு மிஷினில் அரைக்கிறதுக்கு வித்தியாசமான டேஸ்ட் இருக்குது வந்து. தண்ணி வெளியில் இருக்குது. ஆனால் நீங்கள் மிஷினுக்கு சொட்டு தண்ணி விடுங்க. வந்து நல்லா அரைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுந்து நல்லா அரைப்பட்டுட்டு அது ஒரு பாத்திரத்தில் எடுத்துருக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், நார்மலாக வந்து நீங்கள் உளுந்தை அரைச்சி போட்டு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு உடனே பொரிப்பீங்க வந்து. ஆனால் நான் அப்படி செய்கிறேன். அரைச்ச உளுந்தை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு கையால் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணுறேன் நான். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணணுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ மிக்ஸ் பண்ணுங்க வந்து. மிக்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் நல்லா சாஃப்டாக வரும். 10 மினிட்ஸ் ஃபுல்லாக இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அதை எப்போவும் பிளாஸ்டிக் பாத்திரத்துக்கு வைங்க. என்னென்னு சொன்னால் 10 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு அப்படியே மூடிட்டு 1/2 hour ஃப்ரீசருக்கு நான் வைக்க போகிறேன். ஃப்ரீசருக்கு வச்சுட்டு பிறகு எடுத்து சுட்டிங்கன்னு சொன்னால் இனி இல்லையாண்ட சாஃப்டாக இருக்கும் வடை. ஆனால் நீங்கள் யோசிக்கலாமா, என்ன ஃப்ரீசருக்கு வைக்க போகிறா, என் ஃப்ரீசருக்கு வச்சா கட்டியாக போயிடுமேன்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். அப்படி வராது. நீங்கள் ஃப்ரீசருக்கு வச்சா அப்புறம் நான் காட்டுறேன் அப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, இப்போ ஃப்ரீசருக்கு இருந்து உளுந்து எடுத்துருக்குறேன். பார்ப்போம் அப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா போயிருக்கா இல்லையெல்லாம் குளிர்மையாக இருக்குது. ஏனெண்டா நீங்கள் கிரைண்டருக்கு அப்போ உளுந்தை போட்டு அடித்த உடனே உளுந்து வந்து சூடாக இருக்கும். இப்போ வந்து பாருங்க எப்படி இருக்குண்டு. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கரண்டியால் மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுது பாருங்க. நான் இதை இன்னொரு பாத்திரத்துக்கு போட்டுட்டு அதுக்கான தேவையான சாமானோட மிக்ஸ் பண்ண போகிறேன். வடைக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வெங்காயம் போடுறீங்களோ அவ்வளோத்துக்கு சுவையாக இருக்கும். 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் கூட வேணுமென்னு சொன்னால் நீங்கள் பச்சை மிளகாய் மோர் போடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, செத்த மிளகாய் அடித்து வச்சுருக்கிறேன். உப்பு, பெருஞ்சீரகம். முதல் நான் உப்பு பெருஞ்சீரகத்தை போட்டுட்டு
அதோட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டதுக்கு பிறகு கையால் மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் வடிவாக மிக்ஸ் பண்ணப்படும். உங்களுக்கு இது சின்ன பாத்திரமாக தோண்டிச்சுன்னு சொன்னால் நீங்கள் பெரிய பாத்திரத்துக்கையும் போட்டு எடுக்கலாம். நான் அளவான பாத்திரத்துக்கு போட்டிருக்கிறேன். பாருங்கள் இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லி. கையை பிணையவே நல்லா பஞ்சாக வருது. ஏன்னு சொன்னால் நல்லா சாஃப்டாக இருக்குன்ற அர்த்தம். இப்போ நாங்கள் வடையை பொரிச்செடுப்போம். பொரிச்செடுக்க முதல் நீங்கள் வடையை தட்டுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் வார்ம் வாட்டர் எடுங்க. தண்ணி வந்து வார்மாக இருக்கணும். அதை கையை நினச்சி போட்டதில் கொஞ்சமாக அப்போ சின்ன கொஞ்சம் சர்க்கிளாக எடுத்து போடுங்க. வந்து பாருங்க எப்படி இருக்குண்டு. நடுவில் ஒரு ஒட்டையை போட்டுட்டு எடுத்து இப்படியே வச்சிங்கன்னு சொன்னால் நல்லா சின்ன வடையாக இருக்கும். உங்களுக்கு பெரிய வடையாக நீங்கள் போட விரும்பினாலும் பெருசாயும் போடலாம். ஆனால் நான் சின்னனாக போடுறேன். சின்ன வடைன்னு சொன்னால் பார்க்கவும் வடிவாயும் இருக்கும். இப்போ பாருங்க எங்களோட வடை நல்லா பொரிஞ்சிட்டுது. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டுது. இந்த தரவாயில் நீங்கள் அதை வடிச்செடுப்போம். அப்போ நல்லா பொரிச்செடுங்க வடையை. பொரிச்செடுத்தீங்கன்னு சொன்னால் தான் உள்ளுக்குள்ளே வெந்திருக்கு. நீங்கள் அடுப்பை கூட்டி போட்டு பொரிச்சிங்கன்னு சொன்னால் வெளியில் தான் ப்ரௌனாக வரும், உள்ளுக்குள்ளே பொரியாது. பாருங்க அவ்வளோ தூரம் நல்லா பொரிஞ்சிருக்கண்டு. வடை ரெடி ஆயிட்டுது. என்ன மகள் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறா எப்படி இருக்குண்டு. பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா சுவையாக இருக்குது. If you like these kind of videos, don't forget to subscribe and like this video.